ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது புதுசாக ஒரு ஐட்டமு, ஸ்வீட் ஐட்டம் தான். வெள்ளை ரவாயில் இனிப்பு போண்டா. இதுதான் புதுசாக தயார் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு இந்த சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலு பேர் வந்து சாவு பாட்டா சேனலு. இந்த சேனலுக்கு பார்த்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து வெள்ளை ரவாயில் இனிப்பு போண்டா. வாங்க எப்படி ஆயிடுச்சு போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி தயார் பண்ண போகிறேன். இது தேங்காய் முதல்ல அரைச்சி இது மணிக்கிட்டு இருக்கு. இந்த ரெசிபி ஒன்று தயார் பண்ண போகிறேன். இந்த இனிப்பில் ரவாய் போண்டா இதை தயார் பண்ண போகிறேன். அதுக்கே முதல்ல இந்த தேங்காய் அரைச்சி எல்லாம் மணிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன இதில் தேவை இருக்கு அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இது சர்க்கரை, தேங்காயில் சர்க்கரை, அது சர்க்கரை போட்டு மணக்கணும். இதில் போடுறது வந்து சோம்பு. கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டோன்னா கிரன்ச்சி இருக்கும். நம்ம அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கலக்கிறது இந்த தயாராவது வந்து அதில் சேர்க்கறதுக்கு இந்த ரவாயில் இனிப்பு போண்டா, ரவாயில் வெள்ளை ரவா அதில் தயார் பண்ணுறதுக்கு இதுதான் முதல்ல தேங்காய் அரைச்சி இதில் சர்க்கரை போட்டு இதை மணிக்கிட்டுருக்கு. இது நல்ல கலர் வரும் கிரன்ச்சியாக. இதை தான் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்துட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி கிடைச்சானா நம்ம இன்னும் ஒன்று தயார் பண்ணி போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து இதுக்கே வந்து தயார் பண்ணி விற்கிறது இதுதான் தேங்காயில். அதே நெக்ஸ்ட்டு என்னென்ன தயார் பண்ணுறேன் அது ஒன்று காமிச்சிருவேன். தயார் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சுட்டு வீட்டில் சாப்பிட்லாம், இல்லை குழந்தை சாப்பிட்லாம், எல்லா ஃபேமிலியோ சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரவாயில் இனிப்பு போண்டா. இது என்னென்ன எப்படி செய்கிற அதுதான் காமிக்க போகிறேன். இதை பார்த்துட்டு இதே மாதிரி செய்யுங்க. எல்லா ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், இந்த தேங்காய் மணிக்கு எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் கலர் ஆயிரும். இதில் வந்து சர்க்கரை போட்டால் அப்படி கொஞ்சம் கலர் வந்துடும். சர்க்கரை போட்டு அப்படி மணிக்கு எடுத்துருக்கு. இதில் சோம்பு போட்டுட்டு, சோம்பு, ஏலக்காய் அப்படி பவுடர் தோல் மாதிரி போட்டுருக்கு. இந்த அப்புறம் இதில் சேர்ந்திருக்க வந்து குறுமிளகாய், சோம்பு, அப்புறம் ஏலக்காய் மூணுமே அப்படி போட்டு நல்லா குட்டிட்டு பவுடர் மாதிரி தோல் மாதிரி பண்ணிவிட்டு அப்படி இதில் போட்டுருங்க. ஏலக்காய், இந்த குறுமிளகாய் ரெண்டு தான் போட்டிருக்கு. சோம்பு வந்து அதில் கலக்கணும், அதனால் இதில் போட்டிருக்கு. குறுமிளகாய், ஏலக்காய் நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கு. நல்ல மணிக்காயிடுச்சு. இதே ரெடி ஆயிடுச்சு. இது அப்புறம் அதில் வைக்கணும், அதுக்காக அது காட்டுறேன். சரி, வெள்ளை ரவாயில் அப்படி மாவு பிணைஞ்சிற மாதிரி தயார் பண்ணணும். இதை பாருங்கள் எப்படி தயார் பண்ணுறேன். இதே தண்ணி ஊற்றிருக்கோம். பேனில் தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் சூடாகணும். இதுக்காக அதை போட்டுட்ருக்கோம். இதில் இது தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி அப்புறம் சர்க்கரை ஊற்றிட்டு சர்க்கரை போட்டு இதில் ஊற்றுறது வந்து நெய், பசுமாடு நெய் 2-3 ஸ்பூனு போட்டுக்கலாம். இது நல்லா மணமாக இருக்கும், நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இதில் கலக்கிருக்கு பசுமாடு நெய். பாருங்கள், இது மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு இது மாதிரி செஞ்சுட்டு ஃபேமிலியெல்லாம் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி தயாராகுது பாருங்கள். இது பாருங்கள்,
தண்ணி சூடாயிடுச்சு. இதில் இப்போ வெள்ளை ரவை கொட்டிட்டோம். தண்ணி நல்லா சூடான அப்புறம் இந்த வெள்ளை ரவை இதில் கொட்டியிருக்கோம். தண்ணியில் முதல்ல போட்டது எல்லாம் நெய், இந்த பசுமாடு நெய், சர்க்கரை, அப்புறம் உப்பு போட்ட அப்புறம் நல்லா சூடாயிடுச்சான்னு இந்த வெள்ளை ரவை இதில் கொட்டிட்டு கலக்கிட்டு இருக்கோம். இது அப்படி தான் ரெடி பண்ணணும். எப்படி இதில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணனா அப்படி இனிப்பு போண்டாக்கு வெள்ளை ரவாயில் இனிப்பு போண்டா உங்களுக்கு தயாராகும். தண்ணி ஃபுல்லாக ஊறிடுச்சு பாருங்கள். அப்படி ஃபுல்லாக நல்லா எழுத்துரும். அப்படி தான் தயார் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட ரொம்ப கல் மாதிரி வராது. நல்லா இது ரவா இருந்து நல்லா வெந்திரும். அப்போ தான் இது டேஸ்ட்டு வரும் சாப்பிட்றதுக்கு. இந்த சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இப்படி தான் ஒரு ரெசிபி தயார் பண்ணுவோம். இப்போ ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எடுத்து வைப்போம். கொஞ்சம் லைட்டாக ஆறிடுச்சுன்னா அப்படி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ தான் நம்ம காட்டுறோம் பாருங்கள். இதை எடுத்து வைக்கணும். இப்போ ஆறுறதுக்கு கொஞ்சம் ஆறணும். அப்போ தான் ரெடி பண்ண முடியும். வெள்ளை ரவா இந்த மாவு பிணைஞ்சது இது ஆறிடுச்சு. இப்போ ஆறுனா அப்புறம் இப்படி தான் பிணைக்கணும். பிணைஞ்சிட்டு இதுதான் நெய், பசுமாடு நெய் இதுதான் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கையில் தொட்டு அப்படி உருண்டை மாதிரி பண்ணி இது மாதிரி தான் இது தேங்காய் வறுத்து வச்சது இது அதுக்குள்ளே போடணும். போட்டு தயார் பண்ணி வைக்கணும். இது பாருங்கள், இது வெள்ளை ரவா தான். இது பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சி இப்போ தயார் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி உருண்டை மாதிரி தயார் பண்ணி உள்ளே இது வைக்கிறது. இது தேங்காய் வறுத்து வச்சது இப்படிதான் வச்சு நல்லா மூடிடணும். முடித்து நல்லா உருண்டை தயார் பண்ணி வைக்கிறது. இது பாருங்கள் எப்படி தயாராகிடுச்சு. உருண்டை பண்ணிவிட்டு லைட்டாக அமுத்தி விட்டு படா மாதிரி லைட்டாக அது மாதிரி தயார் பண்ணிக்கலாம். அமுத்தி விட்டுறது. அமுத்தி விட்டோன்னா லைட்டாக உருண்டை கோலில் இருக்காது, உருண்டை மாதிரி லைட்டாக அமுத்தி விடணும். வடை தயார் பண்ண மாதிரி. எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். தயார் பண்ணிவிட்டு எல்லாம் வைக்கிறது. இது எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இது மாதிரி பாருங்கள் சார். பார்த்துட்டு ஆனால் மறக்காதீங்க, இது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தயார் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இதே மாதிரி தயார் பண்ணி எப்படி வைக்கிறாங்க பாருங்கள். இதே மாதிரி தான் தயார் பண்ணிட்டு தான் வைக்கணும். இப்போ இதை பாருங்கள், இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகணும். இதெல்லாம் தயாராகிடுச்சு. வெள்ளை ரவாயில் இனிப்பு போண்டா தயார் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா அப்புறம் இதில் ஒன்று விட்டுட்டு வறுத்து எடுக்கணும். வெள்ளை ரவாயில் இனிப்பு போண்டா தயாராகுது. இந்த பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடான அப்புறம் இது ஒன்று இதில் விடணும். இதை தயார் பண்ணி வச்சது இதில் போட்டுட்ருக்கேன். இந்த எண்ணெயில் பனிக்கு குறித்து எடுக்கணும். இதே மாதிரி தான்
எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். எண்ணெய் சூடானோன்னு இதெல்லாம் போட்டுட்ருக்கணும். நல்லா கலர் ஆகிட்டு வரும். பாருங்கள், இது எண்ணெயில் போட்டுருக்கோம். எண்ணெயில் போட்டு அப்படிதான் எடுக்கணும். ஒன்று ஒன்று நல்லா பொரித்து இப்படி கலர் ஆனோன்னு இப்படி தான் எடுக்கணும். இதே இனிப்பு வெள்ளை ரவாயில் இனிப்பு போண்டா. இந்த உள்ளே இருந்து போட்டிருந்தா பாருங்கள், அது தேங்காய் வறுத்து அது போட்டிருந்தா அப்படியே உள்ளே இருக்கு. இதே மாதிரியே எல்லாம் தயார் பண்ணி எடுக்கிறது. இதுதான் தயார் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி தயார் பண்ணி எல்லோரும் ஃபேமிலியெல்லாம் சாப்பிட்லாம். வரேன். இதை பார்த்துட்டு இந்த சேனலுக்கு லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் பண்ணிங்க. பாருங்கள், எல்லோரும் ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் புது வருஷக்காக எல்லோரும் சாப்பிடுங்க. தேங்க்யூ. வணக்கம். நன்றி.